வணிக சங்கங்களின் பேரமைப்பு வணிகர் அதிகார பிரகடன மாநாடு மத்திய சென்னை மாவட்டம் பொதுக்குழு கூட்டம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. மத்திய சென்னை மாவட்டம் 42வது மாநில மாநாட்டிலே கிட்டத்தட்ட மதியம் 1 மணிக்கு கிளம்பி 3:30க்குள் அந்த மாநாட்டு அரங்கிலே நாம் வருகை தந்து இடி புயல் மின்னல் எரிமலை புயல் காற்று பூகம்பம் வீசினாலும் தலைவர் கருத்தை வலுப்படுத்த நாம் அனைவரும் மதுராந்தரத்தில் ஒன்று கூடுவோம், வென்று காட்டுவோம். நன்றி, வணக்கம். மாநில தலைவர் அவர்கள் இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய நெல்லை தூத்துக்குடி நாடார் மகிமை பரிமாற்ற சங்கத்தின் செயலாளராக இருந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வந்தவர்கள். அவர் மேல் காழ்ப்புணர்ச்சி கொண்ட பலர் அவதூறு கூறி அவரை அப்புறப்படுத்தி விட்டோம் என்று கனவு கண்டனர். ஆனால் உண்மை என்றுமே வென்று தீரும். அவர்களின் முகமுடியை கிழித்து இன்று நெல்லை தூத்துக்குடி நாடார் மகிமை பரிபாலன சங்கத்தின் தலைவராக இருக்கும் திரு ஆனந்தராஜன் அவர்களை தோலுறுத்தி காட்டி சங்கத்துக்கு இழப்பு ஏற்படுத்தியவர்களை இன்று அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தேடும் அளவிற்கு செய்துவிட்டவர். அவர்களை இப்பொழுது மத்திய சென்னை மாவட்டத்தின் சார்பாக பாராட்டுகிறோம். மத்திய சென்னை மாவட்ட நமது பேரமைப்பில் பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தெரிந்திருக்கின்ற அனைத்து வணிக சொந்தங்களே, நமது இரவு பகலாக நமது வணிக சொந்தங்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற நமது மாநில தலைவர் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் மற்றும் மாநில பொருளாளர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளையும் வணங்கி வரவேற்கின்றேன். நமது மாநில தலைவர் அவர்கள் எந்த கட்சி ஆட்சியில் அமர்ந்தாலும் உறவுக்கு கை கொடுப்பவர், உரிமைக்கு என்றுமே விட்டுக் கொடுத்ததில்லை. அதை எந்த போராட்டம் எந்த கட்சியாக இருந்தால் கூட போராடி நமது வணிக சொந்தங்களுக்காக அவர்களுக்காக அதை வெற்றி பெற்று தந்திருக்கின்றார். இதை பார்த்தவுடன் அவர்களுடைய கூட்டத்தை பார்த்த பிறகு அவர் மனதிலே தோன்றுவது இத்தனை கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டிய
இடம்தான் இந்த இடம். அப்படி என்று சிந்தனையை எழுப்பக்கூடிய சக்தியாக நீங்கள் இருக்கப்பட வேண்டும். கோரிக்கைகள் நிறைவேற்ற பிறகுதான் உங்களுடைய முகம் மலர்ச்சியான முகத்தை முதலமைச்சர் காண வேண்டும். அந்த மலர்ச்சியான முகத்தை காண வேண்டும் என்று சொன்னார். அத்தனை பேரும் மாநாட்டு பந்தலிலே அமர்ந்து கொண்டு சற்று வெயில் தாக்கம் இருக்கதான் செய்யும். இப்ப எல்லாருமே ஏசிலே எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆக வெயில் தாக்கம் சற்று இருக்கதான் செய்யும். ஆனால் இருந்தாலும் என்ன செய்யலாம்? சொல்லுங்க, என்ன செய்யலாம்? ஒரு மணி நேரம் தாங்கிக் கொண்டால் அதை விட இன்னொரு செய்தி. 2 தினங்கள் முன்பாக அங்காங்கே கோடை மழை பெய்து கொண்டே இருக்கிறது. நமக்கும் தென்றல் காற்று வீச வைப்பார் இறைவன். அதில் உண்மையான நம்பிக்கை இருக்கிறது. ஆகிய அத்தனை வழிகளிலும் இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னார். நாம் எடுத்திருந்த கோரிக்கைகள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னார். இங்கு இருக்கின்ற கோவிந்தராஜுவோ சதகத்துள்ளாவோ சாமுவேலோ சத்தசேரோ நினைத்தால் முடியாது. இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு வணிக குடும்பமும் இரத்த உறவுகள் போட்டு நாம் உறவுகளாக இருக்கின்றன. நீங்கள் நினைத்தால் மட்டும்தான் அந்த மாநாடு வெற்றி பெறும். அதற்கு புதிய ரத்தம் பாய்ச்சுவதுதான் இளைஞர் அணி, பழைய பொருள் அணி என்று பல்வேறு அமைப்பினுடைய அணிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதிவிரைவில் சூப்பர் மார்க்கெட் இதை தனியாக ஒரு அமைப்பாக உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது டார்கெட் சிறு சிறு கடைகளை காலி செய்தாச்சு. இனி அடுத்த டார்கெட் யாருக்கு? சூப்பர் மார்க்கெட் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. எப்ப சின்ன கடைலாம் காலி ஆயிடுச்சு, நம்ம சரிவா. ஆனால் அடுத்து உங்களுக்கு தான். அடுத்த சூப்பர் மார்க்கெட்டை தான் டிமார்ட் போன்றவர்கள், பிளிப்கார்ட் போன்றவர்கள், அமேசான் போன்றவர்கள் குறிவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகிய அப்புறம் உங்களை அப்புறப்படுத்திய பிறகு வணிக சங்கத்துக்கு வேலை இருக்காது. ஏன்னா வியாபாரிகள் இருந்தால்தான் வணிக சங்கத்துக்கு வேலை உண்டு. வணிக சங்கத்திற்கு வேலை இருக்காது. ஆகவே ஒன்றை உறுதியாக வைத்துக் கொண்டு டிமார்ட் போன்ற நிறுவனங்கள் தவறான வழியிலே வணிகர்களை பொதுமக்களை ஏமாற்றி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரு உதாரணம், அமேசான் மூலமாக ஒரு 15 தினம் முன்பாக ஊடக செய்தி 10 லட்சம் பொருள் 10 லட்சம் ரூபாய்க்கு பெறுமதியான பொருள், கெட்டுப்போன பொருள் அங்கு வைக்கப்பட்டிருப்பதை ஊடக மூலமாக சொன்னார்கள். அது வெறும் 10 லட்சம் ரூபாய் பொருள் அல்ல, பல கோடி ரூபாய் பொருள் அங்கு இருக்கிறது. அந்த பொருட்களை எல்லாம் அரசு ஒரு சட்டம் போடுகிறது, FSS ஆக்ட், உணவு பாதுகாப்பு தரநிலை சட்டம். அந்த சட்டம் என்ன சொல்றதுன்னா, எந்த பொருளையும் லூசாக விற்பனை செய்யக்கூடாது, பேக்கிங்காக தான் விற்பனை செய்யணும் ஒரு சட்டம். இன்னொரு சட்டம் இருக்கிறது, நீ லூசாக விற்பனை செய்தால் GST கிடையாது. சட்டத்தை பாருங்க, சட்டம் ஏற்கனவே நீ எதை பேக்கெட் பண்ணாமல் விற்பனை செய்யக்கூடாது என்று ஒரு சட்டம் இருக்கிறது. இன்னொரு சட்டம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நீ பேக்கிங் பண்ணாத லூசாக விற்பனை செய்தால் GST கிடையாது. எப்ப வேணாலும் அதிகாரிகள் நம்ம என்ன செய்யலாம், நம்மளை கை வைக்கலாம். ஆகிய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இந்த டிமார்ட் போன்ற நிறுவனங்கள், அமேசான் போன்ற நிறுவனங்கள், ரிலையன்ஸ் போன நிறுவனத்துக்கு போய் நாங்க சோதிச்சோம், கெட்டு போன பொருளை பிடிச்சோம், சிறைக்கு தள்ளணும்னு சொல்லியிருக்காங்களே என்னைக்காவது? சுமார் பிரியாணி கடையில் சாப்பிட்டாங்க, உடம்பு கெட்டு போச்சு, நாங்க கடையை சீல் வச்சுட்டோம். அந்த பாவப்பட்ட விவசாயிகள் டர்பிஸ் போனது இருந்து இந்த மழை காலத்துல வெயில் நேரத்துல கொஞ்சம் வயிற்று போல பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதை ஒரே வழியை கெடுத்து விட்டாங்க. நான் இன்னைக்கு காலை ராணிப்பேட்டை நிகழ்ச்சியில் பங்கேற்ற பொழுது அங்குள்ள விவசாயிகளை சந்தித்தார்கள். 2 ரூபாய்க்கு கூட வாங்க ஆளுங்கன்னு சொல்லி கதறாங்க. நான் இந்த அதிகாரிகள் கேட்பதெல்லாம், விவசாயிகளுக்கு தேவையான நச்சுப்புண்ட மருந்துகளை யார் விற்பனை செய்கிறது? யார் செய்தா? மத்திய அரசு கட்டுப்பாட்டிலே தான் உரக்கடைகள் இருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உரங்கள் மருந்துகளை விற்பனை செய்வது அரசு கட்டுப்பாட்டில் உள்ள உரக்கடைகள் தான் விற்பனை செய்கின்றார்கள். உங்களுக்கு தெரியாதா இது நச்சுத்தன்மை உள்ளது என்று சொல்லி? நான் ஊர்ல விவசாயம் பண்றேன், எனக்கு தெரியும். சில மருந்துகளை மாமரத்துக்கு அழிச்சோம்னா 15 நாட்கள் ஆகும். அதுல இருந்து நச்சுத்தன்மை போவதற்கு எத்தனை நாள் ஆகும்? 10 தினத்திலே எனக்கு மாங்காயை பறித்து நான் கடையில விற்பனை செய்தால் அந்த மாங்காய் என்ன இருக்கும்? நச்சுத்தன்மை இருக்கும். அப்ப குற்றம் யாரு? தவறு என்பது அரசு கையிலே இருக்கிறதே தவிர பாமரையான விவசாய கையிலே இல்லை. ஆகவே இந்த தர்பீஸ் பணத்தை இந்த கோரிக்கை காமித்து அதை முடக்கி விட்டார்கள். சில ஹோட்டல்கள் முடக்கணும்னு சொன்னா
என் கூட சந்தேகம் இருக்கு. இன்று நச்சுத்தன்மை உள்ள கோல் பெப்சி போன்ற கம்பெனிகள் அந்த அரசு துறை அதிகாரிகளை ஏதாவது கவனித்திருப்பார்களோ என்ற சந்தேகம் கூட இருக்கிறது. ஏன்னா வெயில் காலம் நச்சுத்தன்மை உள்ள கோல் பெப்சிக்காரர்களுக்கு ரொம்ப கார்பரேட் நிறுவனம் சூழ்ச்சியா தான் இருப்பாங்க. அவங்க தர்பீஸ் பழத்தின் விற்பனையை தடுத்துட்டா நமக்கு அதிகமாக குளிர்பானம் விற்கும் என்ற காரணத்தை சுட்டிக்காட்டி கூட செய்திருக்கலாம் என்ற சந்தேகம் எங்களுக்கு எழுந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதிகாரிகளே, உங்களுக்கு நன்றாக தெரியும், பாமர மக்கள் தமிழகத்திலிருந்து விவசாயிகள் சம்பாதிப்பவர்கள் அல்ல. என்றைக்குமே விவசாயிகளின் தள்ளுபடி என்றுதான் அரசு சொல்லியிருக்கிறது தவிர விவசாயிகள் கடலில் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி அரசு சொல்வதில்லை. பிபி மணி அடிக்கடி சொல்வார், அந்த ஊர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நெல்முனைகள் மழை நனைஞ்சு போனா என்ன செய்யும், முளைச்சிடும். ஆனா அரசு என்ன செய்யுது, இப்பதான் அரசு உண்மையிலேயே அந்த அரசனுடைய அமைச்சர் மரியாதை எம்ஆர் பன்னீர்செல்வம் பாராட்டலாம். ஏன்னா நிறைய ஷெட்டுகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க, மழை நனையாமல் ஷெட்டுகள் நிறைய போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே போலதான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த மேடையிலே இன்றைக்கு நான் ஒரு நன்றி சொல்றேன்.